கோயிலுக்கு செல்வதற்கு ஒரு முறையான வழிபாட்டு முறை உள்ளது. அந்த முறையை பின்பற்றினால் மட்டுமே இறைவனின் அருள் முழுமையாக கிடைக்கும். பலருக்கு இது தெரியாமல் நேரடியாக சுவாமி சன்னதிக்கு சென்று எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று குறைகளை பட்டியலிட்டு புலம்புவார்கள். ஆனால் இறைவனை முதலில் கண்ணார தரிசித்து அவரது நாமங்களை உச்சரித்து கோயில் பிரகாரத்தை வலம் வந்து கொடி மரத்திற்கு முன் வணங்கி பின் அமைதியாக அமர்ந்து மனதார வேண்டுதல்களை வைக்க வேண்டும். இதுவே சரியான முறை. ஆனால் வேண்டுதல்களை வைக்கும் போதும் பலர் தவறு செய்கிறார்கள். நான் வறுமையில் இருக்கிறேன், வீடு இல்லை, திருமணமாகவில்லை, நோய் தீரவில்லை, ஏன் இறைவா எனக்கு இந்த சோதனை என்று புலம்புவது தவறு. இப்படி புலம்பும் போது இறைவன் அப்படியே நடக்கட்டும் என்று ஆசி வழங்குவார். உங்கள் கஷ்டங்களும் தொடரும். அதற்கு பதிலாக நேர்மறையான எண்ணங்களுடன் இறைவனிடம் சரணாகதி அடையுங்கள். இறைவா, நீ எனக்கு சொந்த வீடு, நல்ல துணை, அருமையான பிள்ளைகள், நல்ல வேலை, செல்வம் எல்லாம் தந்தருள்வாய். அடுத்த ஆண்டுக்குள் திருமணம் நடக்கும், உனது அருளால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும், கடன்கள் அடைபடும் என்று நம்பிக்கையுடன் வேண்டுங்கள். இப்படி நேர்மறை எண்ணங்களை மனதில் பதிய வைத்து இறைவனை முழு நம்பிக்கையுடன் வணங்கினால் உங்கள் வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறுவதை கண்கூடாக காணலாம். இந்த முறையை பின்பற்றி இறைவனின் அருளை பெறுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிச்சயம் நிகழும்.